ரீசெண்டா சோசியல் மீடியா திறந்தாலே மென் இப்படி மென் அப்படி இப்ப பார்த்தா ரீசெண்டா ஒரு மென் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி ரீசெண்டா வந்துட்டு மேரி கோம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எதுக்குமே ஆவாதவன் இப்படி வந்துட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். அது மாதிரிலாம் வந்துட்டு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி வீடியோ பண்ணலாம் தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். என்ன ஆச்சு, எதனால வந்துட்டு ரைஸ் ஆஃப் வீக் மென் அப்படின்றது வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸா வந்துட்டு நடந்துட்டு இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு கேம் ஆன் பாட்காஸ்ட் சேனல் கைஸ். நான் ஏன் இந்த வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா, எனக்கு வந்துட்டு யூடியூபர் ஆகணும், கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு தான் ஒரு ஆசையாகவும், அதனால தான் வந்துட்டு நான் வீடியோஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பெரிய ஃபார்மேட் வீடியோ. இந்த வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒரு ஒரு பெண் வந்துட்டு கேரளால இஷ்யூன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. அதுல வந்துட்டு அவர் சூசைட் பண்ணிட்டாரு. அதே மாரி இன்னொரு வீடியோ என்னன்னா, மேரி கோம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட பத்தி வந்துட்டு ஒரு மாரி பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி லவ் பண்றப்ப அவங்க பாக்ஸிங்ல வந்துட்டு சூப்பரா பேசியிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்துட்டு வேற மாரி பேசுறாங்க. ஒரு மாரி ரொம்ப என் வாழ்க்கைய கெடுத்துட்டாரு. என்னோட காசெல்லாம் புடுங்கிட்டாரு. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாரு. அது மாரி சொல்லிட்டு. இதெல்லாம் எதனால நடக்குது? ஏன் நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, மேக்ஸிமம் நம்மளால வந்துட்டு அஸ் எ மென்னா மணி ஏர்ன் பண்ணலன்னா இந்த சொசைட்டில மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது. இவன் கையால் ஆகாதவன் அது மாதிரி சொல்லிட்டு நம்மளெல்லாம் கலாய்ச்சிருவாங்க, செஞ்சிருவாங்க. இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, எமோஷன்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி தரணும். எமோஷன்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரிலன்னா வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னு கேட்டால், எனக்கு கூட இப்போ பாஸ்ட் ரீசெண்டாக ஒரு 1 இயர் பிஃபோர் வந்துட்டு பிரேக்கப் ஆச்சு. பிரேக்கப் ஆன உடனே வந்துட்டு நான் அழுதே இல்லைன்னா சொல்ல, ட்ரூவாக தான் லவ் பண்ணேன். பட் என்னோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆன ஒரு காரணத்தினால நான் என்ன ஆச்சு, எதனால பிரேக்கப் ஆச்சுன்னு பார்த்தா, அவங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கு செட் ஆகாத காரணம் வந்துட்டு ஃபினான்ஷியல் தான். அவங்க வந்துட்டு ஒரு மில்லினியர்ஸ். ஸோ நாங்க மில்லினியர்ஸ் கிடையாது. அந்த ஒரு ரீசனால வந்துட்டு நாங்க பிரேக்கப் ஆகி பிரிஞ்சுக்கிட்டோம். மைபி அது ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு வெல் செட்டிலா இருந்து, நான் ஒரு நல்ல ஒரு பெரிய சம்பாதிக்கிற பெர்சனா இருந்தா, மைபி அவங்க டாடி வந்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் கிடையாது. இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்றேன்னு சொல்லல. பட் இஃப் இன் கேஸ் இவ்வளோ இருந்தாலும் இப்படிலாம் நடக்கும்னு சொல்ல வரேன். எமோஷன்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரிலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிரேக்கப் ஆயிடுச்சுன்றதுக்காக போய் சூசைட் பண்ணிக்கிறது, என் ஒய்ஃப் என்ன திட்டிட்டா அதனால போய் சூசைட் பண்ணிக்கிறது, இஃப் இன் கேஸ் என் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கல, வேண்டா வெறுப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்க போய் இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வச்சுக்காங்கன்னு அதை பார்த்துட்டேன், இது தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி போய் சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்காண்டியெல்லாம் வந்துட்டு நம்ம போய் சூசைட் பண்ணிக்கிறோம் செய்கிறோம்னு பார்த்தா அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னுயிரை தானே மாச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு தடுக்கணும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட பர்ப்பஸ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்குன்னு கோல், நம்மளுக்கான என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு, ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரீசென்ட் டேஸா கூட நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பென்குயின் வீடியோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது வந்துட்டு எல்லா பென்குயின் ஒரு ஒரு பாத்துல போயிட்டு இருக்கும் போது, ஒரு பென்குயின் மட்டும் தனியா ஒரு பாத்துல போயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தா, அதுக்கான பாதைய அது கண்டுபிடிச்சிருச்சு. அது மாதிரி நம்மளுக்கான பாதைய நம்ம கண்டுபிடிக்கல, நம்மளுக்கான கோல்ஸ நோக்கி, நம்ம பர்ப்பஸ நோக்கி நம்ம ஓடல, செய்யலன்னா, இந்த சொசைட்டி வந்துட்டு நம்மள வந்துட்டு மதிக்காது. எனக்கு சக்சஸ பத்தி தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா ஃபெயிலியர பத்தி தெரியும். ஃபெயிலியர்னா என்னன்னா, புடிச்ச விஷயத்துக்காண்டி செய்ய ட்ரை கூட பண்ணலன்னா, அது ஒரு ஃபெயிலியரா வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ட்ரை பண்ணி அதுலருந்து வின் பண்ணலனா கூட ஓகே. அது வந்து ஃபெயிலியரா கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. ஆனா ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு தெரியும். ஆனா நான் பண்ணலனா தான் அதான் ஃபெயிலியர். ஆனா நான் ட்ரை பண்ணேன்னா கூட ஓகே. வி ஆர் பெட்டர் தென் 1% இந்த ட்ரை பண்ணாம இருக்கிறவங்க 1% விட நம்ம வந்து பெட்டரா இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த சொசைட்டில ரீசென்ட் டேஸா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு சும்மா ரீசனே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் போய் இறந்துறது. அதே மாரி வந்துட்டு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ்க்காக வந்துட்டு தன்னோட பர்ப்பஸ், கோல்ஸ் எல்லாம் விட்டு குடுத்துருது. நல்லா காசு சம்பாதிக்காதனால வந்துட்டு ஓன் ஃபேமிலிய வந்து திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில போயிறது, சூசைட் பண்ணிக்கிறது இப்படி பண்றது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அஸ் எ மென்னா வந்துட்டு நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுவேன். எப்பயுமே நம்மளுக்கான கோல் என்னவா இருக்கும்னா, நம்ம கை நிறைய காசு சம்பாரிச்சு, நம்ம ஒரு வீடு, நம்ம ஒரு காரு, பைக்குன்னு இருந்தா தான் இந்த சொசைட்டில வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். படிச்சு வேலைக்கு போறோம், எல்லாம் ஓகே. நம்மளுக்கு என்ன புடிக்குது, ஸ்போர்ட்ஸ் மேன் ஆறோமா, ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும். பிசினஸ் மேன் ஆகணுமா, பிசினஸ் கத்துக்க பார்க்கணும். அதே மாரி வெல்த்ன்றது வந்துட்டு ரொம்ப மெயினான இம்பார்ட்டன்ட் விஷயம். ஹெல்த் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஹெல்த்தி நம்ம கரெக்டாக இருந்தோம்னா வெல்த் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் ஹெல்த்தியாக இருக்கும்போது சார் நம்ம மைண்ட் செட் வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகும். அதிகமாக யோசிக்க யோசிக்க நம்மளால் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம பர்பஸ் என்ன, ஒய்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்பெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம பர்பஸை கண்டுபிடிங்க. எதுக்குமே வந்துட்டு போயிட்டு என்னத்துக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதை கண்டுபிடிங்க. தேவையில்லாத விஷயத்துக்காண்டிலாம் போயிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு லைஃப்பை தொலைக்கிறது வந்துட்டு நல்லதில்லை. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ.